வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக ஆர்த்தி ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். 4 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. 70% வாக்குகள் பதிவானதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா முழு குணமடைந்து வருகிறார். இன்று மாலை சாதாரண அறைக்கு மாற்றப்படுவதாக தகவல். மதிப்பிழந்த ரூபாய் தாள்களால் மக்கள் அவதி. 24ஆம் தேதி திமுக மனித சங்கிலி போராட்டம். வங்கிகளில் 4 லட்சம் கோடி டெபாசிட். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். முதியோருக்கு மட்டுமே வழங்கப்படும் பணத்தாள்கள். வங்கிகளிலும் அஞ்சலகங்களிலும் குவிந்த மூத்த குடிமக்கள். தமிழகத்தில் 3 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 1,39,445 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 3,096 அலுவலர்கள் தேர்தல் பணியிலும், 5 கம்பெனி துணைநிலை ராணுவத்தினரும், 2,773 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காலை 7 மணிக்கு முன்னதாகவே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். அமைதியாக நடைபெற்ற வாக்குப்பதிவு சற்று முன் நிறைவு பெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் முத்திரையிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. பொதுத் தேர்தலின் போது ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர் பேரவை தொகுதியில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தஞ்சாவூர் தொகுதியில் மொத்தம் உள்ள 2,68,516 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 276 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 48 மையங்கள் பதற்றமானவை என்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தேர்தல் பணியில் 1,476 பணியாளர்களும், பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய ஆயுதப்படை காவலர்களும், ஆந்திர மாநில காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு சற்று முன்னர் நிறைவடைந்தது. இதனையடுத்து முத்திரையிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் உள்ள 2,79,299 வாக்காளர்களுக்காக 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் பணியில் 3,096 அலுவலர்களும், பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி துணைநிலை ராணுவத்தினரும், 2,773 காவல்துறையினரும் ஈடுபட்டிருந்தனர். தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து முத்திரையிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. மொத்தம் 31,366 வாக்காளர்கள் வாக்களிக்க 26 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்து மையங்களும் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டதால் துணைநிலை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாலை 5 மணி அளவில் 85.5% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து முத்திரையிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. இது தவிர மேற்கு வங்கம், திரிபுரா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 4 மக்களவை தொகுதிகளிலும் 8 பேரவை தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையொட்டி அந்தந்த மாநில காவல்துறையினருடன் துணைநிலை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதா இன்று மாலை சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
உடல்நலன் பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வல்லுநர் குழுவினர் 58வது நாளாக அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். லண்டனைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் ரிச்சர்ட் பேலே மற்றும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த நிபுணர்கள் குழுவினரும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்தனர். இது தவிர சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையைச் சேர்ந்த பெண் இயன்முறை மருத்துவ நிபுணரும் மருத்துவமனையில் தங்கியிருந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனையடுத்து முதல்வர் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து இன்று மாலை சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு அறிவிப்பால் மக்கள் படும் அவதிக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். அவசர கோலத்தில் அள்ளித்தெளி என்பதைப் போல எவ்வித முன்னேற்பாடும் இல்லாமல் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஏழை எளிய மக்கள் பல மணி நேரம் வங்கிகளில் காத்திருக்க வேண்டிய கொடுமைகள் குறைந்த பாடில்லை என கூறியுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கும் ஏழை எளிய மக்களின் துன்பங்களை களைய நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சியினரும் வாதாடிய போதிலும் பிரதமர் மோடி எந்த பதிலும் கூறவில்லை என குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை நீக்க மத்திய அரசு உரிய அறிவிப்பை வெளியிட கோரி வரும் 24ஆம் தேதி திமுக சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் திட்டத்தின்படி இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பணத்தாள்கள் செல்லாததாக அறிவிக்கப்பட்டதை விமர்சித்து அரசியல் செய்வோர் இந்த திட்டத்தால் ஏற்பட்டுள்ள நல்ல விளைவுகளை பற்றி அறிய வேண்டும் என்று தெரிவித்தார். நக்சல்கள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பண உதவி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்த ரவிசங்கர் பிரசாத், நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தில்லியில் இன்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி விவசாய அமைப்புகளுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார். பொது நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக அது தொடர்பான ஆலோசனைகளை பல்வேறு தரப்பினருடன் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி நடத்த திட்டமிட்டிருந்தார். அதன்படி தில்லியில் இன்று விவசாய அமைப்புகளுடன் அருண்ஜேட்லி ஆலோசனை நடத்தினார். இன்று மத்திய தொழிற்சங்க அமைப்புகளும் அருண்ஜேட்லியுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளன. RSS அமைப்புடன் தொடர்புடைய பாரதிய மஸ்தூர் சங்கம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 102 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்த வேண்டுகோள் விடுக்க திட்டமிட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ராணுவத்தினருக்கும் உல்ஃபா தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 3 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். ஒருவர் காயமுற்றார். தின்சுக்கியா மாவட்ட வனப்பகுதியில் ராணுவம் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அப்போது உல்ஃபா தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே தீவிரவாதிகள் புதைத்து வைத்திருந்த கன்னிவெடியில் சிக்கி 3 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். ஒருவர் காயமுற்றார். இதனையடுத்து அந்த பகுதியில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். உல்ஃபா தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தில்லியில் வங்கி ஒன்றில் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்றவருக்கு 20,000 ரூபாய் அளவிற்கு 10 ரூபாய் நாணயங்களை வழங்கியுள்ளனர். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்ற சென்ற ஒருவர் 20,000 ரூபாய்க்கு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அளித்துள்ளார். அவருக்கு மாற்றி தருவதற்கு ரூபாய் தாள்கள் இல்லாததால் 20,000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நாணயங்களை வழங்கியுள்ளனர். 20,000 ரூபாய்க்கு நாணயங்களாக தரப்பட்டதை அவரது குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 100வது பிறந்த நாளை ஒட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தியின் 100வது பிறந்த நாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல இந்திரா காந்தியின் 100வது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி உட்பட பலர் ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்தனர். பாகிஸ்தானிடம் 140 அணு ஆயுதங்கள் வரை இருப்பதாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள தகவலால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.
அணு அறிவியலாளர்கள் இதழ் ஒன்று அமெரிக்காவில் வெளிவருகிறது. அந்த இதழ் பாகிஸ்தான் வசமுள்ள அணு ஆயுதங்கள் குறித்து புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் அண்மை காலமாக தன் வசமுள்ள அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தி வருவதாகவும், பாகிஸ்தானிடம் 130 முதல் 140 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் எனவும் அது தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி உலக அளவில் தற்போது அதிக அளவில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் 3வது பெரிய நாடு பாகிஸ்தான் எனவும் அந்த இதழ் கூறியுள்ளது. அமெரிக்கா வழங்கிய F-16 போர் விமானங்களை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் விமானங்களாக பாகிஸ்தான் மாற்றி அமைத்திருப்பதாகவும் அந்த இதழ் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் குழித்துறை ஆகிய இடங்களில் 10 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன சுனாமி எச்சரிக்கை கருவி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் வங்கிகளில் இன்று மூத்த குடிமக்கள் மட்டுமே பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை மாற்றிக்கொள்வதற்கான சேவை மேற்கொள்ளப்பட்டது. மதிப்பிழந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்து புதிய நோட்டுகளை கடந்த 10 நாட்களாக வங்கியிலிருந்து மக்கள் பெற்று வருகின்றனர். இன்று மூத்த குடிமக்கள் மட்டுமே பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை மாற்றிக்கொள்வதற்கான சேவை நடைபெற்றது. ஆனால் உரிய பணம் இல்லை என்று வங்கிகளில் தெரிவித்துள்ளதால் அன்றாட தேவையான பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று மக்கள் தெரிவித்தனர். எனவே மத்திய அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்ட வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்கு மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் மாற்றித் தரப்பட்ட நிலையில் அஞ்சலகங்களில் திரளானோர் கூடியதால் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் சங்கரன் சாலையில் அமைந்துள்ள தலைமை அஞ்சலகம் காலையில் திறக்கப்பட்டது முதலே திரளானோர் கூடினர். அவர்களுக்காக கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு கைவிரலில் மை வைக்கப்பட்டு பணத்தாள்கள் மாற்றித் தரப்பட்டன. கடந்த 9ஆம் தேதி முதல் இதுவரை 45 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தாள்கள் மாற்றித் தரப்பட்டுள்ளதாக நாமக்கல் கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் வி முத்துராஜ் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி படுகொலை பின்னணி மற்றும் பிரியங்கா காந்தியுடனான சந்திப்பு பற்றியும் நளினி எழுதியுள்ள புத்தகம் வரும் 24ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். வேலூர் சிறையில் உள்ள நளினியை சந்தித்த அவரது வழக்கறிஞர் புகழேந்தி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். ராஜீவ்காந்தி படுகொலை பின்னணி பற்றி சிறையில் இருந்தவாறு அவர் எழுதியுள்ள புத்தகம் வரும் 24ஆம் தேதி வெளியிடப்பட இருப்பதாக தெரிவித்தார். வெளியீட்டு விழாவில் வைகோ, திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக மேலும் தெரிவித்த அவர் விழாவில் நளினி கலந்து கொள்ள மாட்டார் என்றும் கூறினார். எண்ணூர் துறைமுகத்தில் இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுனாமி எச்சரிக்கை கருவி காணாமல் போனது பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் கடலின் சீற்றம் பற்றி அறிந்து கொள்ளவும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் உருவாவது பற்றி முன்பே தெரிந்து கொள்ளும் வகையிலும் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருந்தது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ எடை கொண்ட அந்த கருவியை திடீரென காணவில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் சுனாமி எச்சரிக்கை கருவி காணாமல் போனது பற்றி காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு துறைமுக அலுவலர்களுக்கு மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஊழியர்கள் வங்கிகளில் அதிக அளவிலான பணத்தை டெபாசிட் செய்து வருவதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500, 1000 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கல்லூரியில் இருந்த முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டத்தில் தற்கொலை செய்த விவசாயியின் உறவினர்கள் ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விவசாயி உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் காளிங்கராயன் கால்வாய் பாசன பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் நீரின்றி வாடத் தொடங்கின. இதனையடுத்து ராஜேந்திரன் என்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் முத்துசாமி என்ற விவசாயி நேற்று தற்கொலை செய்தார். அவரது குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இறந்த விவசாயி உடலை பெற்றுக்கொள்வதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். காவல்துறையினர் உடலை எடுத்துச் செல்ல முயன்றபோது கருமாண்டாம்பாளையம் 4 வழி சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி, ஜெகதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விவசாயி உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பேரவை சார்பில் சிவகங்கையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க கோரி முழக்கமிட்டனர். சிவகங்கை அருகே பாகனேரியில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளை உச்சநீதிமன்றம் தடை செய்தது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பேரவை சார்பில் சிவகங்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்காவிட்டால் தடையை மீறி போட்டி நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கையில் இன்று பள்ளி வாகனத்தை ஓட்டிய போது மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர் பலியானார். வாகனத்திலிருந்து குதித்து பள்ளி ஊழியர் தப்பினார். சிவகங்கையில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று அதன் 1500 மாணவர்களையும் பள்ளி வாகனங்களில் அழைத்து வருவதும் திரும்ப வீடுகளில் விடுவதும் வழக்கம். இன்று காலை பள்ளி வாகன ஓட்டுநர்களில் ஒருவரான பாண்டி என்பவர் நெஞ்சுவலியால் தவித்திருக்கிறார். இருந்தும் ஆளில்லை என்பதால் பள்ளி நிர்வாகம் அவரை வற்புறுத்தி வாகனத்தை ஓட்டும்படி கூறியதாக தெரிகிறது. பள்ளியிலிருந்து மாணவர்களை ஏற்றி வர கிளம்பிய ஓட்டுநர் பாண்டிக்கு புதூர் சாலையில் வந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டது. அதனால் வாகனம் தாறுமாறாக ஓடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் இருந்த ஒரே ஒரு பெண் ஊழியர் கீழே குதித்து உயிர் தப்பினார். பாண்டி மரணமடைந்தார். விபத்து நடந்த பகுதிக்கு நீண்ட நேரமாகியும் பள்ளி நிர்வாகம் வராத நிலையில் நெடுநேரம் கழித்து வந்த பள்ளி ஊழியர்களோடு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வாடிக்கையாளர்கள் வராததால் கடைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வங்கிகளில் புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மக்களிடம் பணப்புழக்கம் பெரும் அளவு குறைந்துவிட்டதால் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. அதனையடுத்து சென்னையின் பல பகுதிகளிலும் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் எப்போதும் மக்கள் திரள் காணப்படும் தியாகராய நகர் பகுதியிலும் பல கடைகள் வாடிக்கையாளர்கள் இல்லாத நிலை உள்ளது. பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் முக்கிய நிகழ்வுகளுக்கு வாங்கியாக வேண்டிய ஜவுளிகள் ஆகியவற்றை வாங்குவதற்காக சிலர் மட்டுமே கடை வீதிகளுக்கு வந்து செல்கின்றனர். மதிப்பிழந்த பணத்தாள்களால் கோயம்பேடு சந்தையில் வணிகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1000 மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்கள் மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 9 நாட்களாக கோயம்பேடு சந்தையில் வணிகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலர்கள், பழங்கள், காய்கறிகளை உரிய பணம் கொடுத்து வாங்க முடியாமல் வணிகர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விற்பனை மிகவும் குறைந்ததால் பூ, பழம், காய்கறிகள் அழுகி வருகின்றன. வணிகர்கள் அவற்றை குப்பையில் கொட்டுகிறார்கள். சிலர் வந்த பொருட்களை திருப்பி அனுப்புகிறார்கள். இதே நிலை நீடித்தால் மிகவும் சிக்கல் என்று கூறும் வணிகர்கள் அரசு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரூபாய் நோட்டுகள் தட்டுப்பாட்டால் சில்லறை வணிகத்தில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் பங்குகளின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் புதிய ரூபாய் நோட்டுகளுக்கு நாடு முழுவதும் பெரும் தட்டுப்பாடு உள்ளது. இதனையடுத்து சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியும் கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றின் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமை ஓரிரு வாரங்களில் சரியாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் மேலும் கூறுகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி 298 ரன்கள் முன்னிலையில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. மலேசியாவில் பிரதமர் பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கானோர் பேரணியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசிய பிரதமர் நாஜிப் ரசாக் பண மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவர் பதவி விலக கோரி நாடெங்கும் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் கோலாலம்பூரில் பேரணியாக திரண்ட பல்லாயிரக்கணக்கானோர் பிரதமர் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதோடு அவரை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் கைகளில் ஏந்தி வந்தனர். பேரணி பற்றி கருத்து தெரிவித்த காவல்துறையினர் பேரணியாக புறப்பட்டோரில் பெரும் பகுதியினரை கோலாலம்பூரின் எல்லைப் பகுதியோடு திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன்கள் எடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று முன்தினம் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்தியா முதல் இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி 455 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து வீரர்கள் இந்தியாவின் சுழலை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 5 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து இன்று தொடர்ந்தது. பென் ஸ்டோக்ஸ் பெயர்ஸ்டோ இணையை பிரிக்க முடியாமல் இந்திய வீரர்கள் திணறினர். எனினும் உமேஷ் யாதவும் அஸ்வினும் இதனை உடைத்தனர். 255 ரன்களுக்கு இங்கிலாந்து ஆட்டமிழந்தது. இதனையடுத்து இங்கிலாந்து ஃபாலோ ஆன் ஆன போதிலும் இந்தியாவை திரும்பவும் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. இந்திய தரப்பில் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த இந்தியா இன்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் விராட் கோலி 56 ரன்களுடனும் ரஹானே 22 ரன் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். 298 ரன்கள் முன்னிலை பெற்று இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை PV சிந்து முன்னேறியுள்ளார். சீனாவின் புஜோவ் நகரில் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காலிறுதிப் போட்டியில் 22, 20, 21, 10 என்ற நேர் செட்களில் சீனாவின் பிங்ஜியாவை தோற்கடித்த இந்திய வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இதனையடுத்து அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் சங்ஜி ஹியூனை சிந்து எதிர்கொண்டார். இந்த போட்டியில் போராடி வெற்றி பெற்ற சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் கராத்தே மையம் சார்பில் தென் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த 600க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது மற்றும் எடை அடிப்படையில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் கேரளத்தில் நடைபெறும் மாநிலங்களுக்கு இடையே போட்டிகளில் பங்கேற்பார்கள். இதில் வெற்றி பெறுபவர்கள் உலக தற்காப்பு மையம் சார்பில் மலேசியாவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான்கு தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு 70% வாக்குகள் பதிவானதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா முழு குணமடைந்து வருகிறார். இன்று மாலை சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டார். மதிப்பிழந்த ரூபாய் தாள்களால் மக்கள் அவதி. 24ஆம் தேதி திமுக மனித சங்கிலி போராட்டம். வங்கிகளில் ரூபாய் 4 லட்சம் கோடி டெபாசிட். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல். முதியோருக்கு மட்டுமே வழங்கப்படும் பணத்தாள்கள். வங்கிகளிலும் அஞ்சலகங்களிலும் குவிந்த மூத்த குடிமக்கள். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.